ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். ஏசாயா 55:7. மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன். அச்சத்தின் மிகுதியால் நடுங்குகிற பாவி தேவன் தன்னை ஏற்க மாட்டார் என கருதி பயப்படுகிறான். பின்மாற்றம் அடைந்தவன் தன் பாவத்தை எண்ணி வருந்தினாலும் தேவன் அப்பாவத்தை மறக்க மாட்டார் என்ற ஐயம் கொள்கிறான். ஆயின் தம்மிடத்தில் திரும்பி வருகிற எவன் ஒருவனையும் தமது தாராளமான இரக்கத்தினாலும் ஏராளமான மன்னிப்பினாலும் கர்த்தர் வாழ்த்தி வரவேற்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. இது ஒரு மகனை பற்றிய செய்தி. அவன் தகப்பனை எதிர்த்து செயல்பட்டான். தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி நியூயார்க் நகரத்துக்கு சென்றான். பாவத்தில் வாழ்ந்து மானத்தை இழந்து கடைசியில் சிறையில் அடைக்கப்பட்டான். பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவன் பின்னர் அங்கிருந்து தலைமறைவாக கூடாது என்னும் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டான். தனது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு மேலிட்டது. ஆனால் தனது தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற எண்ணம் அவன் மனதை வாட்டியது. தான் நிராகரிக்கப்பட்டு விட்டால் அதனால் ஏற்படும் ஏமாற்றம் தாங்க முடியாததாக இருக்குமே என எண்ணினான். கடைசியில் தனது முகவரியை அளிக்காமல் தனது தந்தைக்கு ஒரு மடல் எழுதினான். அடுத்து வருகிற வெள்ளிக்கிழமை தான் ரயிலில் செல்ல போவதாகவும் தனது வீட்டார் அவனை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ரயில் பாதை அருகில் இருக்கும் தனது தோட்டத்தில் இருக்கும் கருவாளி மரத்தில் வெள்ளை கைக்குட்டையை கட்டி தொங்க விடுமாறும் தந்தைக்கு மடல் எழுதினான். ஒருவேளை அங்கு வெள்ளை துணி தொங்கவில்லை என்றால் தொடர்ந்து ரயிலில் போய்விடுவதாகவும் அம்மடலில் குறிப்பிட்டிருந்தான். வெள்ளிக்கிழமை ரயில் பயணம் மேற்கொண்டான். மற்றவர்களுடன் முகங்கொடுத்து பேசவில்லை. முகத்தில் துக்கம் பிரதிபலித்தது. நல்லது ஏதும் நிகழாது என்றே எண்ணினான். அவன் அருகில் அமர்ந்திருந்த ஒரு கிறிஸ்தவன் அவனோடு பலமுறை பேச முயற்சி செய்தான். கடைசியில் அவன் தனது வாயை திறந்து தனது கதையை கூறினான். இன்னும் 50 மைல் தொலைவு இருக்கிறது. பயமும் நம்பிக்கையும் அவன் உள்ளத்தில் மாறி மாறி வந்தன. 40 மைல் தொலைவு. வீட்டுக்கு எதிராக செய்த அவமான செயல்கள் அவன் உள்ளத்தை உறுத்தின. தனது பெற்றோரின் உள்ளங்கள் உடைந்து போகும்படி அவன் பேசிய வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன. 30 மைல், 20 மைல், 5 மைல். இன்னும் சிறிது நேரத்தில் அவன் வீடு கண்ணுக்கு தெரியும். வீட்டை பார்த்து அவன் அதிர்ந்து போனான். அந்த கர்வாலி மரம் முழுவதும் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. தென்றலில் அசைந்த வெண்மையான துணி கையசைத்து அவனை வரவேற்பது போல் காணப்பட்டது. தன் இருக்கை விட்டு எழுந்து ரயில் நிலையத்தில் இறங்க ஆயத்தப்பட்டான். அந்த மரம் உண்மையாகவே சிலுவையை குறிக்கிறது. தனது கைகளை விரித்து எண்ணிலடங்கா மன்னிப்பின் வாக்குறுதியோடு வீடு திரும்பும்படி மனம் திரும்பிய பாவியை அது அழைக்கிறது. பிதாவின் வீட்டில் கிடைக்கும் வரவேற்பு எத்தனை சிறந்தது. அலைந்து தெரிந்தவன் திரும்புகிற போது கட்டுக்கடங்கா மன்னிப்பு பாய்ந்து வருகிறது. நாம் அறிக்கை செய்து பாவத்தை தேவன் மறப்பதோடு இங்கே தோண்டி பார்க்காது என்றும் குறிப்பையும் அதன் மேல் வைக்கிறார். நாம் அறிக்கை செய்யும் போது பாவத்தை தேவன் மறப்பதோடு மன்னிக்கவும் செய்கிறார். ஆமேன், பிரைஸ் காட். தேவன் மன்னிக்கும் தேவன், பாவங்களை மன்னிக்கும் தேவன். நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் காட்.